இந்த எடிட்டிங்கை ஒரு நிமிஷம் பாருங்க. இதே மாதிரி கலர் ஸ்ப்ரெட் எஃபெக்ட்லாம் எப்படி நீங்களே ஈஸியாக கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடிட்டிங் நினச்சலாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். உங்கள் VPN பண்ணிட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி அதை 2 டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதை ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓவர்லேக் மாற்றின 2 வீடியோவுமே லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து மெயின் வீடியோவில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி ரிமூவ் பிஜி ஆப்ஷன் போங்க. ரிமூவ் பிஜி ஆப்ஷனில் போய்ட்டு கஸ்டம் ரிமூவல் கொடுங்க. கஸ்டம் ரிமூவல் கொடுத்து கரெக்டாக உங்கள் கை மேலே இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கையை டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லேயர் மேலே கூடிய ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸில் செட் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் இருக்கக்கூடிய செகண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சர்க்கிள் மாஸ்க் கொடுங்க. சர்க்கிள் மாஸ்க் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அந்த ரவுண்டை நல்லா குட்டியாக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அந்த சர்க்கிளை பெருசாக்குங்க. கொஞ்சம் பெருசாக்குங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்களுக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆகும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அடுத்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்குங்கன்னா நிறைய கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். லாஸ்ட் கீ ஃப்ரேமில் ஃபுல்லாக ஜூம் அவுட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.